ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். நிறைய நேரம் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, நம்மளோட அழகான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போவுமே அதில் ஒரு நெகட்டிவ் திங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருன்னா ஒருத்தவங்க வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப்பை இல்லைன்னா உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை இல்லை இப்படி ஏன் இவ இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி நடக்கும். அப்போல்லாம் நினைப்பேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சது, இட் ஆல்வேஸ் மேக்ஸ் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆக்குது. ஓகே, உங்களோட புத்தி அவ்வளோதான்ல. ஓகே, இதுலேருந்து நான் பாடம் கற்றுக்கிறேன், என்னோட கேரக்டரை நான் மாற்றிக்கிறேன். ரொம்ப முன்னெல்லாம் கோவம் வரும். இப்போ வந்து ஓகே, உன் தகுதிக்கு அவ்வளோதான், நான் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என்னோடய லைஃப் நான் பெட்டர் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோடய லைஃப் அழகாகணும், அதை நான் ஒருத்தையால் தான் என்னால் மாற்ற முடியும். அது கடவுளோட அழகான கருணையினால் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை எப்போவுமே மனசில் ஏற்றுக்கோங்க. நிறைய பேர் இது அப்படி இப்படின்னு உங்களை பற்றி எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நத்திங். உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க. அந்த ஒரு அழகான லைஃப் உருவாக்குவீங்கள்ல, அதை வந்து எந்த விதத்துலேயும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. முருகன் கொடுத்த அழகான லைஃப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அழகாக போய்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.